ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ. ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நம. இன்றைக்கி நம்ம 10 மற்றும் 11 ஸ்லோகத்தை நாம் பார்த்தோம். அந்த 10 மற்றும் 11 ஸ்லோகத்தில் பார்த்திங்கன்னா விஜயேந்திர கராப்ஜோத் சுதீந்திர வரபுத்திரக்க என்று சொல்லி வருகிறது. விஜயேந்திராவுடைய கரகமலங்களால் உருவாக்கப்பட்ட சுதீந்திரனுடைய சிஷ்யரான ராகவேந்திரர் என்று சொல்லி வருகிறது. இதில் விஜயேந்திரருக்கும் ராகவேந்திரருக்கும் எவ்வாறு சம்பந்தம் வருகிறது என்பதை நம்ம பார்க்க வேண்டும். குருவே சிஷ்யனாக, சிஷ்யனே குருவாக வருவதெல்லாம் இதில் ரொம்ப விசேஷமாக ஆனந்தமாக இருக்கும். முதல்ல விபுதேந்திர தீர்த்தர் என்ற மகான் இருந்தார். விபுதேந்திர தீர்த்தர் தான் அவர் தான் உலகமெல்லாம் பாரத தேசமெல்லாம் சஞ்சாரம் பண்ணி 3 முறை பாரத வலம் வந்திருக்கார், பூப்பிரதட்சணம் வந்திருக்கார். அவர் பூப்பிரதட்சணம் வரும்போதெல்லாம் உபவாசம் இருந்து பூப்பிரதட்சணம் வந்தவராம். அப்படி வந்தவர் ஸ்ரீபாதராஜரோட வித்யா குருவாக இருந்தவர். அவருடைய ஆசிரம குரு ஸ்ரீபாதராஜருடைய ஆசிரம குரு ஸ்ரீபாதராஜரை விபுதேந்திர தீர்த்தம் அனுப்பி அவருக்கு பாடம் கற்றுக்கொள்ள சொல்கிறார். விபுதேந்திரர் ஸ்ரீபாதராஜருக்கு அத்தனை மத்வ சித்தாந்தங்கள் சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் தரவாக சொல்லிக் கொடுக்குறார். விபுதேந்திர தீர்த்தர் அவர் பீரியடில் மூலராமரை பூஜை செய்யக்கூடிய பாக்கியம் அவருக்கு கிடைக்கவில்லை. அவருக்கும் கிடைக்கல, அவருடைய சிஷ்யரான ஜிதாமித்திரருக்கும் கிடைக்கவில்லை. ஸோ அவர்கள் இருவரும் தீர்மானம் பண்ணாங்க, இறைவனும் பிரார்த்தனை செய்கிறார்கள். மீண்டும் அவர்கள் பிறந்து அந்த மூலராமனை பூஜை செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார்கள். அந்த விபுதேந்திர தீர்த்தர் தான் வியாசரோட சிஷ்யராக விஷ்ணு தீர்த்தர் என்ற பெயரிலே பின்னாலே விஜயேந்திர தீர்த்தர் என்ற பெயர் பெற்று சுரேந்திரோட சிஷ்யராக மாறுகிறார். இப்போது விபுதேந்திர தீர்த்தர் பரமகுரு. ஏன்னா ஸ்ரீபாதரோட வித்யாகுரு வியாசராஜோட வித்யாகுரு ஸ்ரீபாதராஜர். வியாசராஜரோட வித்யாகுரு ஸ்ரீபாதராஜர். ஸ்ரீபாதராஜர் வித்யாகுரு யார்? விபுதேந்திர தீர்த்தர். அந்த விபுதேந்திர தீர்த்தர் இப்பொழுது வியாசராஜர் சிஷ்யராக வந்துவிட்டார். இப்போ வியாசராஜருக்கு தெரியும், மகான்கள் இல்லையா, அவரெல்லாம் அபரோக்ஷ ஞானிகள். விபுதேந்திரரே இங்கே விஜயேந்திரா வந்திருக்கார், தன்னோட சிஷ்யனாக வந்திருக்கான்னு சொல்லி தன்னுடைய குரு மூலமாக கற்றுக்கொண்ட அதனைத்தையும் யாரிடமிருந்து அந்த ஞானம் கிடைத்ததோ, ஸ்ரீபாதராஜருக்கு யாரிடமிருந்து அந்த ஞானம் கிடைத்ததோ, அந்த ஸ்ரீபாதராஜர் மூலமாக வியாசராஜருக்கு கிடைத்த அந்த ஞானத்தை மீண்டும் விபுதேந்திர தீர்த்தரான விஷ்ணு தீர்த்தருக்கே அவர் மீண்டும் தருகிறார். இது விசேஷம் பாருங்கள். அதுக்கப்புறம் சுரேந்திர தீர்த்தர் விஜயநகரத்துக்கு வரும்போது விஷ்ணு தீர்த்தரை பார்த்து அவரை தன்னோட சிஷ்யனாக தனக்கு தானமாக கொடுக்க வேண்டும் சொல்லி வியாசராஜர்கிட்ட கேட்கிறார். அது முன்னால் ஒரு எபிசோடில் நம்ம சொல்லியிருக்கோம். அப்போது வியாசராஜர் அவர் தானமாக கொடுக்குறார். தன்னுடைய சிஷ்யனாக விஷ்ணு தீர்த்தரை அவருக்கு தானமாக தாரை வார்த்து கொடுக்கிறார். அப்போ சுரேந்திர தீர்த்தர் அவருக்கு தண்டத்தை மாற்றி விஜயேந்திர தீர்த்தர் பட்டம் கொடுத்து பேர் நாமகரணம் செய்து அவரை அழைத்து கொண்டு சவுத்து நோக்கி தென்னிந்தியா நோக்கி வருகிறார். அந்த விஜயேந்திர தீர்த்தர் தான் விபுதேந்திர தீர்த்தராக இருந்தவர். அந்த விஜயேந்திர தீர்த்தர் இப்பொழுது கும்பகோணத்திலே அவர் சுரேந்திர தீர்த்தர் பிருந்தாவனஸ்தர் ஆகிட்டார். விஜயேந்திர தீர்த்தர் அவருடைய சிஷ்யராக சுதீந்திர தீர்த்தரும் அவருடைய இருக்கிறார். உத்தராதிகாரியாக சுதீந்திர தீர்த்தம் இருக்கிறார். இப்போ விஜயேந்திர தீர்த்தருக்கு ஆல்மோஸ்ட் 80-90 வயசு பக்கம் ஆயாச்சு. சுதீந்திர அவருக்கு எல்லாத்துக்கும் நடக்கிறார். ஒரு நாள் ராமநவமி டைமில் விஜயேந்திர தீர்த்தர் ரொம்ப பரபரப்பாகவும் சந்தோஷமாகவும் காணப்படுவதை அவருடைய சிஷ்யரான சுதீந்திரர் கவனிக்கிறார். எப்பொழுதும் ரொம்ப அமைதியாகவும் எந்தவிதமான பரபரப்பும் இல்லாமல் அமைதியாக இயங்கிக் கொண்டிருக்க விஜயேந்திரர் அன்றைக்கு வழக்கத்து மாறாக ஒரு விதமான பரபரப்போடும் சந்தோஷத்தோடும் காணப்பட்டதை சுதீந்திரர் கவனிக்க தவறவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், விஜயேந்திரருக்கு அன்று உள்ளுணர்வு சொல்கிறது, தன்னுடைய குருவான வியாசராஜர் ஏதோ ஒரு ரூபத்திலே இன்றைக்கி மடத்துக்கு வரப்போகிறார் என்று அவருக்கு உள்ளுணர்வு சொல்கிறது. ஸோ அதை எதிர்பார்த்து அவர் காத்து, ஏன்னா தன்னுடைய குருவாச்சே, அத்தனை ஞானத்தையும் கொடுத்த குரு அல்லவா. அதாவது வியாசராஜரும் விஜயேந்திரரும் அவர் விஷ்ணுக்கு இருக்கும்போதும் சரி, விஜயேந்திர ஆனவரும் சரி, வியாசராஜ் மேலே அளவு கடந்த பரஸ்பரம் அவங்க குரு சிஷ்ய பாவனில் அப்பா பிள்ளை மாதிரி அப்படி வளர்ந்தவங்க. அவர் பரஸ்பரம் பாசம் பக்தி அப்படி இருந்தது. அவர் அன்னைக்கு அவருடைய தந்தையான வெங்கடநாதருடைய தந்தையான திம்மண்ண பட்டர் தன் குழந்தையாக வெங்கடநாதனை அழைத்து கொண்டு, வெங்கடானுங்க அப்பொழுது 5 வயசோ அது கம்மியாக இருக்கக்கூடிய வயது, சிறு குழந்தை. அவர் எல்லா ராமநாய உற்சவங்கள் முடிந்து எல்லாரும் தீர்த்த பிரசாதம் முறை எல்லோரும் சுவாமிகிட்ட சொல்லிவிட்டு மந்திராட்சி வாங்கிட்டு போகிறாங்க. திம்மண்ண பட்டர் நமஸ்காரம் செய்துவிட்டு மந்திராட்சி வாங்கிறார். உடனே அவருடைய வெங்கடான் தன் குழந்தையை பார்த்து, சாமிக்கு நமஸ்காரம், சுவாமிகளுக்கு நமஸ்காரம் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். வெங்கடானை பார்த்த உடனே விஜயேந்திரர் புரிந்து விட்டது, இவர் தான் வியாசராஜ் என்று வந்துட்டு உடனே தன்னுடைய குருவாக வந்தவர் தனக்கு நமஸ்காரம் செய்யக்கூடாது என்று நினைத்து
குழந்தை தன்னை நமஸ்காரம் செய்ய விடாமல் லாவகமாக தடுத்து விட்டார். தடுத்து அவருக்கு மந்திராட்சரை தலையில் போடலை, கையில் கொடுத்தார். கல்கண்டு கொடுத்து அவருக்கு வஸ்திரம் போத்தி, குழந்தை நல்ல ஞான குழந்தையாக வருவான், பிற்காலத்திலே பிரபல்யமாக இருப்பான் என்று சொல்லி திம்மன்றம் சொல்லி அவர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிட்டார். ஏன்னா அவருடைய குழந்தை குருவாச்சு, அவருக்கு எப்படி ஆசிரியம் பண்ண முடிவார். அதனால் அவருக்கு மானசீகமாக அவரை வணங்கி அவர் அனுப்பி வைத்தார் விஜயேந்திரன். இந்த மாதிரி மாற்றத்தை சுதீந்திரன் கவனிக்காமல் இல்லை. அந்த குழந்தை நமஸ்காரம் பண்ணவர்கள் தடுத்தாரே லாபகமாக, ஏன் என்று இவருக்கு புரியவில்லை. அன்று இரவு ராமனை உற்சவம் நடந்தது. அன்று இரவு தனிமையிலே விஜயேந்திரரும் சுதீந்திரரும் பேசிட்டு இருக்கும்போது விஜயேந்திரர் கேட்டார், இன்றைக்கி ஒரு நிகழ்ச்சி நடந்து நீங்கள் கவனிச்சிங்களா அப்படின்னு கேட்டார். சுவாமி, நீங்கள் காலையிலேருந்து ரொம்ப ஒரு சந்தோஷம் பரபரமாக இருந்தேன், நான் கவனிக்க தவறவில்லை. திம்மண்ண பட்டருடைய குழந்தை உங்களை நமஸ்காரம் செய்ய வந்தபோது நீங்கள் லாபமாக தடுத்து விட்டீர்கள். எப்பொழுதுமே ஒருத்தர் நமஸ்காரம் பண்ணும்போது நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுவீங்க. ஆனால் அந்த குழந்தை நமஸ்காரம் செய்ய வரும்போது நீங்கள் அவரை தடுத்து விட்டீர்கள் லாபகமாக. யாரும் கவனிக்காத மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க. ஆனால் நான் நோட் பண்ணினேன் அது என்ன காரணம் எனக்கு புரியவில்லை என்று சொன்னார். அப்பொழுது விஜயேந்திரர் அவரிடம் சொல்கிறார், அந்த திம்மண்ண பட்டர் குமாரனா அந்த வேங்கடாதன் வேறு யாரும் இல்லை, என்னுடைய குருவாய் வியாசராஜர் தான் வந்திருக்கிறார் என்று காலையிலிருந்து எனக்கு உள்ளுணர்வு கூறியது. என்னுடைய குரு வியாசராஜர் இன்றைக்கி மடத்துக்கு வரப்போர் என்று உள்ளுணர்வு சொல்லிக் கொண்டிருந்தேன். ஆனால் தான் நான் பரபரப்பாகவும் சந்தோஷத்துடன் காத்திருந்தேன். திம்மண்ண பட்டருடைய குமாரனா வேங்கடனை பார்த்த உடனே புரிந்து கொண்டது அவர்தான் வியாசராஜர் என்று எனக்கு தெரிந்து கொண்டது. ஆனால் தான் என்னுடைய குரு அல்லவா, குரு என்று தெரிந்தும் அவரை நமஸ்காரம் செய்யவிட முடியாது. அதனாலே அவர் நமஸ்காரம் செய்ய விடாமல் தடுத்து லாபமாக தடுத்து, வெளியில் யாரும் கவனிக்காதவர்கள் தடுத்து அவருக்கு தலையில் நான் அக்ஷத போட்டு ஆசீர்வாதம் பண்ணல, கையில் மந்திராட்சை கொடுத்தேன் நான் அப்படின்னு சொல்லி அவர் விவரம் சொல்கிறார். இன்னொன்றும் விஜயேந்திரர் சொல்கிறார், உங்களுக்கு அப்புறம் இந்த பீடாதிபத்தியத்தை இந்த வேங்கடநாதன் தான் ஏற்க வேண்டும். அவர் அவருடைய காலத்திலே இந்த ஸ்ரீமடம் ரொம்ப பிரபல்யமாக இருக்க போகிறது, நிறைய பக்தி சாம்ராஜ்யம் தலைத்து ஓங்க போகிறது, நமக்கு எல்லாத்தையும் விட இவருடைய காலத்தில் தான் இந்த மடம் சிலைத்து ஓங்கும் என்று சொல்லி, உங்களுக்கு அப்புறம் வேங்கடநாதன் தான் பட்டத்துக்கு வரணும், நீங்கள் இதை மனசுக்குள்ளே வைத்துக்கொண்டு அதுக்கான ஏற்பாடுகள் செய்யுங்கள்னு சொல்லி அப்பொழுதே உத்தரவு கொடுத்து விட்டார். அதுக்கப்புறம் சுதீந்திரர் எவ்வளவோ ட்ரை பண்ணி எப்படியானும் வேங்கடநாதன் பட்டத்துக்கு வரணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறார். அவர் முடியாத மறுத்தபோது அவருடைய பூர்வாசிரம பந்துவான ஒருவருக்கு யாதவேந்திர பட்டம் கொடுத்து அனுப்புகிறார். அப்பவும் அவர் திருப்தியால் குருவோட உத்தரவை நம்ம நிறைவேற்றவில்லை என்று கவலையோடு இருக்கும்போது மூலராமரும் அவருக்கு சொல்லி அவர் தான் பட்டத்துக்கு வரணும்னு சொல்லி அவருக்கு ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்தர் என்ற நாமகரணத்தை செய்தவரும் மூலராமர் தான் வேங்கடநாதருக்கு. அதுக்கப்புறம் அப்பவும் அவர் ஒத்துக்காத போது சாட்சாத் சரஸ்வதி தேவியே வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. கலைவாணியே நேரில் வேங்கடநாதர் கன்வின்ஸ் பண்ணி சன்னியாசம் ஏற்க வைத்தார். அந்த சன்னியாசம் ஏற்றபொழுது தான் சுதீந்திரருக்கு சந்தோஷமாக தன்னுடைய குருவினுடைய ஆணையை நிறைவேற்றிய சந்தோஷத்தோடு அவர் தன்னுடைய சிஷ்யனுக்கு ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்தர் பட்டத்தை கொடுத்து சன்னியாசாசனம் கொடுத்து அவரை தன்னுடைய பீடத்தில் அமரச் செய்தார். அந்த பீடத்தில் அமரச் செய்தார். அப்படியாக நடந்த சரித்திரம் இது. ஸோ குருவே சிஷ்யனாகவும் சிஷ்யனே குருவாகவும் வந்த சரித்திரம் இது. மீண்டும் அடுத்த எபிசோடு பார்க்கும்போது வேறு சரித்திரங்களை நம்ம அடுத்த ஸ்லோகத்தை அடுத்த வாரத்தில் பார்ப்போம். நன்றி. குருராஜா. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமः.